Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை நீங்கள் படைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை படைப்பதற்கேற்ற தகுதி உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏரோப்ளேன் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு முன்ன அதுக்கு போய் சேர டைமை விட 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ற மாதிரி அதுல ஃபியூயல்ல ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா கிளைமேட் எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதுக்காகவே எப்பவும் தேவையை விட அதிகமாவே ஃபியூயல்ல ஃபில் பண்ணுவாங்க. ஆனா அப்போலோ 11 மூன்ல லேண்ட் பண்ற ஷெட்யூல் அதுல நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் டிராவல் பண்றாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, பக்கத்து நாடுக்கு போறதுக்கே எக்ஸ்ட்ரா ஃபியூல் ஃபில் பண்ணும்போது எர்த்தை விட்டு மூனுக்கு போற ஷெட்யூலுக்கு எவ்வளவு ஃபில் பண்ணணும்ட்டு. அப்போலோ 11 மூன்ல ரீச் ஆகும்போது அதுல 15 செகண்ட்ஸ்க்கு தேவையான ஃபியூல் மட்டும் தாங்க மிச்சம் இருந்தது. Money, power, women, drugs. Money, power. 2004ல பாரிஸ் போலீஸ் ஒரு சீக்ரெட் கேவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் கேம் வழியா டிராவல் பண்ணி உள்ள நுழைஞ்ச உடனே கண்டிப்பா எதனா டெரரிஸ்ட் கேங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ள போன உடனே ஜீசஸோட ஸ்டாச்சு அண்ட் போட்டோஸ்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போன உடனே அங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் தியேட்டர்லாம் இருக்க பிளேஸ பாக்குறாங்க. இவ்வளவு கீழே தியேட்டர் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்ததே பெரிய மிராக்கல் தான். அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது, அந்த கேபிள்ஸ்லாம் எங்க இருந்து வருதுன்ட்டு கண்டுபிடிக்க அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போனவங்க ஒரே ஒரு நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. எப்படி நம்ம ஐயா படத்துல இன்று போய் நாளைவான் படத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் போனாங்களோ அதே மாதிரி இங்க இந்த போர்டுல எங்களை தேட ட்ரை பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மதுரையை சேர்ந்த ஒரு பையனுக்கு சின்ன வயசுல இருந்து மேடையில ஏறி பேசணும்னு ரொம்ப ஆசை. பட் ஸ்கூல் டேஸ்ல அது முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறாரு. அப்போ அவங்க காலேஜுக்கு ஃபேமஸான டிவி ஷோக்காக ஆடிஷன் நடக்குது. அவரும் அதுல கலந்துக்கிறாரு. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அவர் அதுல வின் பண்ண முடியல. அவரு ரொம்ப ஆசையா இருந்தாரு, நம்மளும் அந்த ஆடிஷன்ல வின் பண்ணி டிவில எல்லாம் வருவோண்டு. ஆனா அவர் செலக்ட் ஆகலன்னு சொன்னதும் அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. நானும் அப் டு 5th வரைக்கும் எல்லா காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நீங்க எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ப்ரொஃபசர் இவரையும் அந்த ஷோக்கு கூட்டிட்டு போறாரு. இவரும் பேசதான் சான்ஸ் கிடைக்கல, அட்லீஸ்ட் பார்க்கவாது சான்ஸ் கிடைக்குதுன்னு போறாரு. கேமரா போக்கஸ் ஆகிற பிளேஸ்ல போயிட்டு உட்கார்றாரு. ஆனா அந்த ஷோவோட டைரக்டர் அவரை எழுப்பிட்டு ஒரு அழகான பொண்ணை அங்க உட்கார வச்சிடறாரு. நான் யாரை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தனோ அவர் வேற யாரும் இல்லைங்க, மதன் கௌரி தான். யாரோட வாய்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவரோட வாய்ஸை இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு 42 லட்சம் பேர் அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. டெய்லி அவரோட வாய்ஸை 5 லட்சம் பேர் கேக்குறாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். பெருசா சாதிச்ச எல்லாருக்கும் அவங்க எதனால பெரிய ஆளா ஆனாங்களோ அது அவங்களோட ஞாபகமா மியூசியம் அசர்ட்ஸ்ல வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட பிரெயினை முட்டர் மியூசியம்ல சேஃபா வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் செயின்ட் ஸ்டீஃபன் சர்ச்ல ஹான்ஸ் ஸ்டிங்கிங்கரோட தாடிய பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஹான்ஸ் பெரிய தாடியை வளர்க்கணும்னு ட்ரை பண்றாரு. அதை 4 ஃபீட்க்கு வளர்க்கவும் செய்யறாரு. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி இருக்குங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு. இவருக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. 1567ல ஃபேமஸான மேயரா இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்படியோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரமா வந்துடுறாரு. ஃபயர்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த அவரு அவரோட தாடி தடுக்கியே கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாரு. நம்ம வீட்டுக்கு சின்ன பசங்களாம் வந்தா கண்டிப்பா அவங்க கூட விளையாடாம இருக்கவே முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கூட விளையாடுவாங்க. ஒரு சிலர் குழந்தைய சிரிக்க வைக்க சில கோமாளித்தனம் கூட பண்ணுவாங்க. மோடிஜியும் அப்படிதான். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அங்க இருக்க பசங்களை கொஞ்சுவாரு. அது எப்படி கொஞ்சுவாருன்னா, நம்ம ஊர்ல சின்ன பசங்களை ஏதாவது தப்பு பண்ணா அவங்க காதை கிள்ளுவோம்ல, ஆனா நம்ம பிரதமர் மோடி காதை கிள்றத ஒரு ட்ரேட்மார்க்காவே வச்சிருக்காருன்னு சொல்லலாங்க. 2015ல ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு வராரு. அவரை வெல்கம் பண்ண மோடிஜியும் போறாரு. நெக்ஸ்ட் எப்படியோ நம்ம காதை தான் கிள்ள வராருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜஸ்டின் ட்ரூடோ பையன் அவர் காதை பொத்திக்கிறாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.